தமிழ் ஜோதிடம் யூடியூப் ஆன்மீக நண்பர்களுக்கு எனது வணக்கம். அடுத்து வருகிற 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு. இந்த ஆங்கில புத்தாண்டில் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகின்றது என்பதை கொஞ்சம் விரிவாக காணலாம். இப்போ 2024ஆம் ஆண்டில் 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த மாதிரியான வேலை வாய்ப்பு, கிரக நிலைகள், எந்தெந்த கிரக பயிற்சிகள் அவங்களுடைய வாழ்நாளில் என்னென்ன செய்ய போகிறது என்பதை கொஞ்சம் விரிவாக காணப்போகிறோம். இப்போ தற்பொழுது பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் காணலாம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஆண்டாக அமையப்போகிறது. ஏனென்றால் இப்போ நடந்திருக்கிற சனி பயிற்சி ரொம்ப ஒரு அற்புதமான பலத்தை மேசராசிக்காரர்களுக்கு தரப்போகிறது. அதே போல் மேசராசிக்காரர்களுக்கு மே மாதத்திற்கு அப்புறம் 2024 குரு 2ஆம் வீடான தனஸ்தானத்திற்கு செல்ல போகிறார். குடும்பஸ்தானம், தனஸ்தானம் என்பது வீடான 2க்கு செல்ல போகிறார். அப்போது 2024 முழுவதும் மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலனை தரப்போகிறது என்பதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா மேசராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே சனி சாதகமான வீட்டிலையும், குருவும் இப்போ சாதகமான வீட்டிலையும், ராகு பயிற்சியும் சாதகமான பலத்தை தந்து கொண்டிருக்கிறார். சுக்கிரனும் சாதகமான வீட்டில் இருக்கிறார். சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று இருக்க போகிறார். அப்போ அதனால் மேசராசிக்காரர்கள் தொழில் மேன்மை, தொழில் விருத்தி 2024 கண்டிப்பாக வெளிநாடு போகும் எண்ண உடையவர்கள் கண்டிப்பாக 2024 வெளிநாடு செல்லலாம். ஜீவனம் சார்ந்த அமைப்பு, தொழில் சார்ந்த அமைப்பு, அதிக முதலீடு போட்டு தொழில் செய்யும் அமைப்பு, இது எல்லாமே மேசராசிக்காரர்களுக்கு இயற்கையாக அமைய போகிறது. வருமானம் சார்ந்தது, கல்வியில் ரொம்ப ரொம்ப முன்னேற்றம். ஏனால் வாக்கு சார்ந்த குரு பயிற்சியாக போகிறார் 2024 வருகின்ற மே மாதத்திற்கு அப்புறம். அப்போ கல்வியில் ரொம்ப மேம்பட்ட நிலைமை, பொருளாதாரத்தில் ரொம்ப மேம்பட்ட நிலைமை, சுப காரியத்தில் ரொம்ப மேம்பட்ட நிலைமை, கல்யாணமாகாதவர்கள், திருமணமாகாதவர்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த 24ஆம் ஆண்டு மேசராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கப் போகிறது. காதல் திருமணம் செய்பவர்களுக்கும் இந்த 2024ஆம் ஆண்டு ரொம்ப கை கொடுக்க போகிறது. துணிச்சல் உங்களுக்கு பலம் அதிகமாக போகிறது. சொல்லப்போனால் மனோபலம் உங்களுக்கு அதிகமாக வரப்போகிறது. அப்போ துணிச்சலுடன் செயல்பட்டால் எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றி தான். மேசராசிக்காரர்களுக்கு 2024 முழுவதுமே அனைத்து கிரகங்களும் சாதகமான வீட்டில் சாதகமான பலனை தரப்போகிறார். குரு சுக்கிர வீட்டில் சஞ்சாரம் செய்ய போகிறார். சனி சொந்த வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சுக்கிரன் சொந்த வீட்டில் இருக்கிறார். செவ்வாய் இப்பொழுது சொந்த வீட்டில் இருக்கிறார். சொத்து, பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், புத்திரஸ்தானம், அதாவது குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை ஏற்படும். சொத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா பிரச்சனை நீங்கும். வீடு புதுசாக இடம் வாங்கலாம், வீடு கட்ட போகலாம். இல்லை ஏற்கனவே இருந்த வீட்டை விட்டுட்டு வெளில போனவங்க திருப்பி சொந்த ஊரில் வந்து வீடு கட்டியிருக்கிற நிலைமை, அந்த மாதிரி நிலைமெல்லாம் இருக்கும். அதாவது பதவியில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ப்ரொமோஷனுங்கிறத அதனால் ஏற்படும். அசையும் சொத்து, வண்டி வாகனம், இந்த ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, சொந்த வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக வாகனம் எடுக்க போகிறது, அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த 2024ஆம் ஆண்டில் மேசராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. அதுவும் இல்லாமல் மனைவி வழியில் ரொம்ப ரொம்ப ஒரு உன்னதமான நிலைமை. மனைவி ஏற்படாதவர்கள் மனைவி ஏற்படும். இல்லை இதுக்கு முன்னாடி மனைவியோட கருத்து ஏற்பட உள்ளவங்களுக்கு இப்போ குடும்பத்தில் ஒரு சுமூகமான நிலைமை ஏற்படும். புத்திரஸ்தானம் கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்பு உள்ளது. தொழில் மேன்மை அனைத்திலுமே இந்த 2024ஆம் ஆண்டு மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமைய போகிறது. அது எந்தவித சந்தேகமும் கிடையாது. அடுத்தது ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்பொழுது 12 குரு நடந்து கொண்டிருக்கிறார். அடுத்த மே மாதத்துக்கு அப்புறம் ராசிக்கு குரு வரப்போகிறார். ராசியிலிருந்து
10ஆம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்கிறார். இப்போ நம்ம சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ல் சனி வந்தால் ஐயோ இனிமே நடந்து போயிடும், தொழில் சாதகமாக இல்லை, 10ஆம் இடத்துல சனி வந்துட்டாவே நமக்கு ஏதாச்சும் ஒன்று பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. 10ல் சனி ஆட்சி பெற்ற சனி தான் இருக்கிறார். கேந்திரம், அதாவது கேந்திரம் பலம் பெற்று 10ல் சனி ஆட்சி. அதனால் கண்டிப்பாக தொழில் வளர்ச்சி உண்டு, அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தொழிலில் மேம்பட்ட நிலைமை ஏற்படும். 10ல் சனி உங்களுக்கு பாக்கியத்தை உண்டு பண்ணும். ஏன்னா ஆட்சி பெற்ற சனி கேந்திராதிபதி சனி. அதே போல் ராசிக்கு மே மாதத்திற்கு அப்புறம் குரு வரப்போகிறார். அப்போ ராசியில் உள்ள குரு 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போ 7ஆம் இடம் யாரோட இடம்? செவ்வாயோட இடம். விருச்சகத்தை செவ்வாய் பார்க்கும்பொழுது விருச்சங்கிறது செவ்வாயோடைய இடம். அப்போ கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த 2024ஆம் ஆண்டு நல்ல பலனை ஏற்படுத்துவார். சுபகாரியம், ஒரு இடம் வாங்க போகிறோம், வீடு கட்ட போகிறோம், நல்ல செலவு பண்ணுறோம், ஒரு வீட்டை சரியான முறையில் அமைக்க போகிறோம், இல்லை வீட்டில் ஆடம்பரமான பொருள், வண்டி வாகனம் செய்கிறது, ஒரு ஏசி அந்த மாதிரியான ஒரு பொருளை செய்கிறது, அது மாதிரி ஆடம்பரமான பொருளை அமைப்பதற்கு இந்த ஆண்டு ரொம்ப அற்புதமான ஆண்டு. ஏன்னா சுப வரையம் ஏற்படும், கலசரம், அதாவது திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் ஏற்படும், சொத்தில் ஏற்றி வீடு கட்டலாம், இடம் வாங்கினா இடம் வாங்கலாம், சுப செலவு அதிகரிக்கும் ஆண்டாக இந்த 2024ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்கள் வரப்போகிறது. கல்வியில் மேம்பட்ட நிலைமை ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தொழிலில் மேம்பட்ட நிலைமை ஒன்றும் பிரச்சனை இல்லை, குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனைக்கு வேலை இருக்காது, புத்திரசனம் நல்லா இருக்குமா, நல்லாவே இருக்கும், குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை அமையும், திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடந்தே தீரும், தொழிலில் அபிவிருத்தி, இதற்கு முன்னாடி ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அது ரொம்ப மந்தமாக இருந்துச்சு அப்படிங்கிற உள்ளவங்களுக்கு இதுக்கப்புறம் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். இதனால் சனி பயிற்சி உங்களுக்கு 10ஆம் இடத்தில் கேந்திர பலம் பெற்று இருக்க போகிறதால உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தும். அதாவது ராசிநாதன் செவ்வாய் சொந்த வீட்டில் இருப்பார். வருடத்தின் 2024 ஆரம்பத்திலே ராசிநாதன் அதாவது சுக்கிரன் சொந்த வீட்டில் இருக்க போகிறார். அதனால் உங்களுக்கு இந்த ஆண்டு சுப காரியங்கள் நிகழ்த்து ஏற்படுத்தும் ஆண்டாக அமையப்போகிறது. செவ்வாயும் சொந்த வீட்டில் இருக்கிறார். அதனால் சொத்து சுகத்தில் புதுமுயற்சி எடுக்கும் ஆண்டாகவும் அமையப்போகிறது. கல்வியிலே மேம்பட்ட நிலைமை, ஆனால் சுபவரையும் கண்டிப்பாக ஏற்படும். சுபவரையம்னா செலவுனா நல்ல செலவு தான் செய்ய போகிறீங்க, அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா பணம் கொஞ்சம் செலவாகுது அப்படி நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக செலவு செஞ்சால் தான் திருப்பி பணம் சம்பாதிக்க முடியும். அதனால் 2024 சுப செலவு நடக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப்போகிறது. சற்று கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா அது நல்லதாக இருக்கும். கொஞ்சம் வீண் செலவை தவிர்க்கலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா வீண் செலவை தவிர்க்கலாம். மற்றபடி பெருசாக நஷ்டமோ பெருசாக கஷ்டமோ எதுவும் வரப்போகிறது கிடையாது. அதனால் 2024ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனையும் சுப செலவு அதிகரிக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு வரப்போகிறது. அது பற்றி எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்தது மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்குது என்பதை பார்ப்போம். மிதுனராசிக்காரர்களுக்கு 2024ஆம் ஆண்டு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா 9ல் சனி, தனஸ்தானம் அதாவது தொழில் ஸ்தானம் எனப்படும் 9ஆம் இடத்தில் சனி சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார். மிதுனராசிக்காரர்களுக்கு வந்து விட்டார். அப்போ 9ஆம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்வது மிதுனராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பலனை தரப்போகிறது. தொழிலில் ரொம்ப ரொம்ப அபிவிருத்தி, ரொம்ப மேன்மை, தொழிலில் ரொம்ப முன்னேற்றம், கடல் கடந்து பயணம் செய்து தொழில் செய்வது, வாணிபம் செய்வது, அந்நிய நாட்டில் முதலீடு செய்து சொந்த நாட்டில் வியாபாரம் செய்வது, இந்த மாதிரியான சார்ந்த விஷயத்தில் மிதுனராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான பலனை தரும். ஏன்னா மிதுனராசிக்காரர்களுக்கு சனி 9லும் மே மாதத்திற்கு அப்புறம் குரு 12ல் வரப்போகிறார். அப்போ 12ஆம் இடத்து குரு என்ன பண்ணும்? விரயத்தை உண்டு பண்ணும். என்ன விரயம்? சுப விரயம் தான். அதே போல் மிதுனராசிக்காரர்களுக்கும் சுப விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நல்ல செலவு செய்ய போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க, இடம் வாங்க போகிறீங்க, இல்லை ஏற்கனவே இருந்த வீட்டில் ஒரு மேல்தளம் அதாவது மேலே இன்னொரு வீடு கட்ட அமைய போகலாம், இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணி வீடு கட்டலாம், இல்லை ஒரு வண்டி வாகனம் செய்து ஒரு பொழப்பு நடத்த தொழில் செய்வது, அது மாதிரி சார்ந்த விஷயத்தெல்லாம் மிதுனராசிக்காரர்களுக்கு நடக்கப் போகிறது. ஏன்னால் சுப விரயம் ஏற்படும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப் போகிறது. கல்வியில் ரொம்ப ரொம்ப மேம்பட்ட நிலைமை,
ஏனால் உங்கள் மிதுன ராசிக்கு 2ஆம் பாகம் கடகம். அப்போ கடகஸ்தானம் சந்திரன் புரியுங்களா? அப்போ சந்திரன் உங்கள் ராசிக்கு பலமாக இருக்கிறார். அதனால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு ரொம்ப ஒரு அற்புதமான பலனை ஏற்படுத்த போகிறது. புத்திர ஸ்தானம், புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு புத்திர ஸ்தானம் உண்டாகும். அது மாதிரி தொழிலில் ரொம்ப ரொம்ப முன்னேற்றம், கல்வியிலே முன்னேற்றம், ஆயுள் பாகம் ரொம்ப உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னால் சனி கேந்திர பலம் பெற்று, அதாவது 9இல் சுகஸ்தான பலம் பெற்று தொழில் ரீதியான தொழில் ஸ்தானத்தில் சனி ஆட்சி பெற போகிறார், ஆட்சி பெற்று நடந்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அற்புதமான பலனை தந்து கொண்டிருக்கிறது. குருவும் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறது பதியால் 12ஆம் இடம் என்பதால் குரு மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் அது விரயஸ்தானம், சுபவிரய ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அது சுக்கிரனுடைய இடம், அதாவது 12ஆம் இடங்கிறது மிதுனராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடம் ரிஷபம்னு சொல்கிறதால ரிஷபத்தில் சுக்கிரனுடைய மனையன் என்பதால் சுக்கிரனுடைய வீட்டிற்கு குரு வருகின்றபடியால் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலனை இந்த 2024ஆம் ஆண்டு ஏற்பட போகிறது. அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. மறக்காமல் நம்ம தமிழ் ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ராசியை நம்ம பார்க்கலாம். நன்றி.